லூக்கா 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அல்லேலூயா. ஆண்டவரே, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம். இந்த ஆராதனை இதுவரை நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களை நடத்தினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை நீர் எங்களுக்கு பிட்டு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. இங்கே பார்க்கிறோம், அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். யாருங்க கேட்குறது? யார் கேட்குறது? யார் கேட்குறது? அப்போஸ்தலர். கர்த்தர் அவங்கள பாருங்க, சீஷர்களை அப்போஸ்தலர் ஆக்கிட்டாரு. இப்போ இந்த அப்போஸ்தலருக்குள்ள என்ன இல்லையா? என்ன இல்லையா? விசுவாசம் இருக்குது, விசுவாசத்தின் கிரியை இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. பார்க்குறாங்க, ஆண்டவரே விசுவாசம் இருக்குது ஆண்டவர், இப்படி நடக்கணும், இப்படி அற்புதம் நடக்கணும், இப்படி எங்கள் ஜபம் கேட்கப்படணும்னு எங்களுக்கு விசுவாசம் இருக்குது ஆண்டவரே. ஆனால் என்ன இல்லை ஆண்டவரே? கிரியை இல்லைப்பா. எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க சுவாமி. வர்த்திக்க பண்ணுதுன்னா எங்களை பெருக செய்யுங்கப்பா. இன்றைக்கி நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணுறீங்க? ஆண்டவரே எங்கள் வீட்டில் இது இல்லை ஆண்டவரே. என்ன இல்லை உங்கள் வீட்டில்? உங்களை தான் கேட்குறேன். என்ன இல்லை உங்கள் வீட்டில்? எல்லாம் இருக்குதா? சில பேர் கேட்டால் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜு இல்லை, டிவி இல்லை. அல்லேலூயா. பல விதமாக நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ கேட்போம். அல்லேலூயா. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. நான் சொல்லேன், விசுவாசம் உனக்குள்ளே பெருகுச்சுன்னா நீ எதை கேட்குறிய ஆண்டவர்னு கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. சீசை கேட்குறங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம கடந்து வந்திருக்கிறோமா? இன்னைக்கு ஐயா பிரசங்கம் பண்ணால் போதும், ஒரு வார்த்தை கேட்டுட்டு என்ன பண்ணலாம்? போயிடலாம். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வர்த்திக்கப்படுமானால், அல்லேலூயா, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ கர்த்தர் அதை உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். விசுவாசத்தினால் வராத யாவும் என்ன? எதுக்கியா எங்களுக்கு பிரச்சனை? நீங்கள் சொல்லுங்க, ஸ்திரமாக தான் மாட்டேங்குது. அல்லேலூயா. விசுவாசத்தினால் வராத யாவும், அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தினால் வருதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் என்ன? பரலோகத்தின் ஆசீர்வாதம். அல்லேலூயா. அப்போ விசுவாசம் உங்களுக்குள்ள என்ன சொன்ன? வர்த்திக்க பண்ணணும். இப்போ ஆண்டவர் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்தாரு? நம்ம ஆண்டவர் ரொம்ப பெரியவருங்க, ஆனால் ஆலோசனை பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். சொல்லுங்கள், எங்கள் ஆண்டவர் ரொம்ப பெரியவர், ஆனால் ஆலோசனை ரொம்ப சின்னது. அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. அதற்கு கர்த்தர் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல, ஆண்டவர் சீசர் சொல்றாரு, பூசணிக்காய் சைஸ், தர்பூசணி சைஸ், பலாப்பழம் சைஸா சொன்னாரு. என்ன சொன்னாரு? இல்ல ஆண்டவரே, பலாப்பழ சீசன் முடிஞ்சிச்சு ஆண்டவரே, நாங்களே ஏதோ ஒரு 4 பழம் 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுட்டோம், எங்களால் பலாப்பழம் வாங்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்க, உங்ககிட்ட பெருசாக கொடுக்கல. கடுகு, ஒரு கடுகு பிடிக்க முடியுமா? ஒரு கடுகு பிடிக்க முடியுமா? அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்கள் போயிட்டு நீங்கள் கடுகு வாங்குறீங்க, எவ்வளோ வாங்குவீங்க? கடுகு எவ்வளோ வாங்குவீங்க? ஒரு 10 ரூபா. எவ்வளோ கடுகு வரும்? எண்ணிங்கன்னா 10 ரூபாய்க்கு வாங்கின கடுகு எண்ணி இருக்கிறீங்களா? எண்ணி இருந்தால் என்ன ஆகும்? காலையில் சாப்பாடு செஞ்சுருக்க முடியாது, மதியானம் சாப்பாடு செஞ்சுருக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எண்ணிக்கிறீங்களா இல்லையா? இதே உங்ககிட்ட ஒரு நோட்டு கட்டு குத்தா என்ன பண்ணுவீங்க? எவ்வளோ குத்தி இருக்கிறார், ஒரு நாக்க தொட்டு எண்ணி. அல்லேலூயா. 1க்கு 2 முறை எண்ணி. 10 ரூபா கூட மிஸ் ஆகக்கூடாது. அல்லேலூயா. ஒரு 20 ரூபா மிஸ் ஆயிருந்தா என்ன வரும்? உடனே பைக் எடுத்துகிட்டு போயிட்டு, எப்பா நான் இதெல்லாம் வாங்கினேன், 20 ரூபா நீ கொடுக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
அற்பமான கடுகு. அல்லேலூயா. சரி, வீட்டில் முதல்ல குழம்பு செய்யும் போது எப்போ போடுவாங்க? கடுகு எப்போ போடுவாங்க? அல்லேலூயா. கருவேப்பிலை கூட முன்னாடி எப்போ போடுவாங்க? எப்போ போடுவாங்க கருவேப்பிலை? ஃபஸ்ட்டில் போடுவாங்கள்ல. கருவேப்பிலை எப்போ போடுவாங்க? கடைசியாக போடுவாங்க. சரி, சாப்பிடும் போது எப்போ எடுப்பாங்க? நீங்கள் சாப்பிட்றீங்களே உங்கள் வீட்டில், அப்போ கருவேப்பிலை முதல்ல எப்போ எடுப்பாங்க? ஃபஸ்ட்டே எடுத்துருவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அது லாஸ்ட்டில் வருதோ நடுவில் வருதோ, ஆனால் சாப்பிடும் போது கருவேப்பிலை என்ன பண்ணும்? தள்ளப்பட்ட கல்லாக போயிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் கடுகு பார்த்தீங்கன்னா, இது ஆண்டவர் சொல்கிறார், இந்த கடுகு அளவு விசுவாசம் உனக்குள்ளே வந்தா, அல்லேலூயா, என்ன மரமா? காட்டத்தி மரம். அல்லேலூயா. வேரோடு பிடுங்கி எங்கே போடப்படும்? மெரினா பீச்சில் போடப்படுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் மார்க்கு 9:18 வாசிங்க. மார்க்கு 9:18. அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீசரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். இங்க ஒரு தகப்பன் தன் பிள்ளைய சத்துரு பிசாசு அலக்கழிக்கிறான், சோர்ந்து போறான். இப்போ சீசரிடத்துல கொண்டு வருகிறான். சீசரால என்ன பண்ண முடியல? துரத்த முடியல. போன்னு சொன்னா பிசாசு என்ன பண்ணுது? உன்னெல்லாம் எனக்கு தெரியும் நல்லா. அல்லேலூயா. நீ யாக்கோபின் கிணத்தின் அருகே இயேசுவோடு இருக்கும்போது நீ எங்கே போன? நீ சாப்பிட போனல. அவர் எங்கே இருந்தார்? அவர் சாப்பிடாம இருந்தார்ல. அவர் சொன்னாதான் நான் போவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இப்போ யாரால முடியல? சீசரால் முடியல. இப்போ நம்மால் என்ன பண்ணுறாரு? அப்பா கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வர்றார். முதல் கேஸை ஆண்டவரே, உங்கள் சீசர் நீங்களா ஆண்டவரே, கொண்டு வந்த கேஸை குப்பையில் போட்டுட்டாங்க ஆண்டவரே. இப்போ ஆண்டவர் கோவம் வந்துச்சா இல்லையா? அடுத்த வசனம் வாசிங்க. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். எல்லாரிடத்தில் ஆண்டவர் இருப்பாரா? ஆண்டவர் உங்களோடத்தில் இருக்கிறவன் சொல்லும் போது எல்லாம் ஒரு அலையிலையா சொல்லுங்க. வீட்டுக்கு போகும்போது நீங்க சொல்லணும், ஆண்டவர் என் கூட இருப்பார். எப்போ இருப்பார் ஆண்டவர் உங்க கூட? எப்போ இருப்பார்? உண்மையாவா? உண்மையாவா? ஆனால் வசனம் என்ன சொல்லுமா? விசுவாசம் இல்லாத சந்ததி எது வரைக்கும் உங்களோட இருப்பேன். அப்போ விசுவாசம் இருந்தால் தான் உங்க கூட இருப்பாராம். அல்லேலூயா. இப்போ நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஏதோ ஒரு தேவை இருக்குது. இது என்னாச்சு இப்போ இப்படி வந்து மாட்டிச்சே, என்ன பண்ணுறதோ? அல்லேலூயா. அல்லேலூயா. போட்டு ஒரே கலவரம், வீட்டு பூமியாயிடும். அப்போ இயேசு கூட இருப்பார். ஆனால் பாட்டு என்ன பாட்டு? இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. இயேசு கூட வருவா, எல்லா வித அற்புதம் செய்வா. தந்தானா தந்தன தானா. அல்லேலூயா. பாட்டை பாடிட்டு போன உடனே வீட்டில் என்ன ஆகுது? தட்டு பறக்குது, கிளாஸ் பறக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இயேசு கூட வருவார். அந்த நேரத்தில் உங்கள் வாயில் சோத்திரம் வரும். அங்கே தான் பார்க்கணும் பாரு, சோத்திரம் வருது ஆத்திரம் வருதாடு. அல்லேலூயா. அல்லேலூயா. லைட்டாக தான் கிள்ளி விட்டான் யோபோட மனைவியை. என்ன சொல்லிச்சு? என்னையா நீ சும்மா எப்படியா பண்ணினுக்கிற? செத்து போயா, சும்மா சாவாதையா? அவரை என்ன பண்ணிட்டு தூசித்து சாவையா? அல்லேலூயா. ஒரே கில்லுக்கு இவ்வளோ கோபமா? அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இங்கே ஏசுறார், விசுவாசம் இல்லை சந்தை எது வரைக்கும் நான் உன்னோடு இருப்பேன்? எது வரைக்கும் பொறுமையாக இருப்பேன்? 2025 வந்துச்சு, இன்னும் நீ எப்படி இப்படி தான் இருப்பியா? விசுவாசமே இல்லாமல் தான் இருப்பியா? அல்லேலூயா. பைபிள் வச்சு இருக்கிற கையில் இல்லை, பைபிளை வச்சுருக்காம வந்துட்டேன். பைபிள் வச்சுருந்தவங்களாம் ஒரு அலையில் சொல்லுங்க. பைபிள் வச்சுன்னு இருக்காதவங்களாம் ஒரு அலையில் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் அடுத்த வாரம் எத்தனை வந்துருங்க பைபிள். என்ன நான் அப்புறம் உங்களை தான் என்ன பண்ணுவேன், கரெக்டாக கேட்பேன். அல்லேலூயா. 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 அப்போ ஆண்டவர் எவ்வளோ நான் பொறுமையாக இருப்பேன். ஆண்டவருக்கு உன் விசுவாசம் இருந்தால் அவர் அமைதியாகிடுவார். ஆனால் விசுவாசம் இல்லைன்னா அவர் கோபம் வந்துடும். ஏன் தெரியுமா? விசுவாசம் இருந்தால் தான் நீ அவரை கூப்பிட முடியும். வாசிங்கள் எபிரேயர் 11:6. எபிரேயர் 11:6.
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்முடைய தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. கவனிங்க, இங்கே வேதம் சொல்லுகிறது விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் என் ஜெபத்துக்கு பதில் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நான் விசுவாசிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அவருக்கு பிரியமா இருக்குதுன்னா என்ன என்ன என் கூட ஆண்டவர் வந்துட்டாரு, நான் வீட்டுக்கு அவரோட போகிறேன். அல்லேலூயா. நான் இந்த மாதம் கேட்ட நன்மையை கர்த்தர் எனக்கு தந்துட்டாரு. அல்லேலூயா. அப்போ விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. உன் 1 மணி நேரம் ஜபத்தில் விசுவாசம் இல்லைன்னா ஆண்டவருக்கு பிடிக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஜபத்தில் என்ன இருக்கணும்னா நீ நம்பணும். நம்புறது உறுதியும் காணப்படாத நிச்சயமும். நான் நம்புகிறது அவரால் வரும், இந்த மாதம் வரும், இந்த மாதம் வந்துனே இருக்குது. அவர் எனக்கு கொடுத்துட்டாரு, அவர் என் பிள்ளைகளை சந்திச்சிட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே உங்களை பார்த்து சொல்லணும் விசுவாசம் உள்ள சந்ததி. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தானியேல் 9:23 கேப்ரியேல் தூதன் சொல்லுகிறார், நீ மிகவும் பிரியமானவன், அதனால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன். அல்லேலூயா. எத்தனையோ மாதம் வேண்டுதல் கிடங்களை போட்டு இருக்கிறதா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ பிரியமா வந்துட்டீனா, ஏசப்பான்னு கூப்பிட்டுட்டீனா, உன் வேண்டுதலில் பரலோகம் உனக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, நீரே என் தேவன், உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, உம்மை நோக்கி என் கைகளை உயர்த்தி உயர்த்தி மகிழ்கிறேன் ஐயா, வறண்ட நிலம் தவிப்பது போல் என் ஆன்மா உமக்காக ஒவ்வொரு நாளும் ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேனையா, ஏங்கி ஏங்கி தவிக்கின்றேனையா, எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே, எனது ஏக்கமே எனது பிரியமே ஆமென் எனது பாசமே எனது ஆசையே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, ஆமென் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே. அல்லேலூயா. ஆண்டவர் பிரியமாயிட்டீங்கன்னா நீ கையை தூக்கும் போதே, நீ கையை தூக்கும் போதே, சபை முடிச்சுட்டு போகும் போதே கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். ராபா காதா ராபாலா ஷபாலா துராமா கதா ராபாலா ஓ ரிபாபா ஷபாலா துரானா மகதா ராபா கராபாலா. ஓ ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், மனுஷனுக்கு நீ பிரியமாவானா, ஆண்டவருக்கு பிரியமா இரு. அவர் அதிகாலையில் தேடு, அப்பான்னு கூப்பிடு, ராஜான்னு கூப்பிடு, நீ கூப்பிடுகிறதுக்கு உடனே பதில் கொடுக்க போகிறார். அல்லேலூயா. உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போகிறார், உன் வேண்டுதலை வர்த்திக்க பண்ண போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு 2:19 சொல்லுது, தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறார், அப்படி செய்கிறது நல்லதுதான், விசுவாசிகளும் விசுவாசித்து
நடுங்குகின்றன. அல்லேலூயா. பிசாசு நடுங்குது. நீ அப்பாவின் நாமத்தை சொன்னா அது முழங்கால் படிடுது. ஆனால் நம்ம முழங்கால் படிடுறதுக்கு என்ன சொல்கிறோம்? முடியலைன்றோம். ஆனால் பிசாசு என்ன பண்ணுது? மூட்டு வலியாக இருந்தாலும் முழங்கால் போடுது. அல்லேலூயா. அவர் நாமத்துக்கு முழங்கால்கள் முடங்கவும் நாவுகள் அறிக்கையிடவும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ நம்முடைய விசுவாசத்தை அவர் வர்த்திக்க பண்ணும்படி நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கணும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். இந்த நிச்சயத்தை கொண்டிருந்து நான் மறுபடியும் உங்களிடத்தில் வருகிறதினால் என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு. கவனிங்கள், இங்கே பவுல் சொல்லுகிறார் பிலிப்பு சபைக்கு, என்னை குறித்து உங்களுடைய மகிழ்ச்சி கிறிஸ்து இயேசுக்குள் பெருகும்படிக்கு. அல்லேலூயா. உங்க மகிழ்ச்சி யாருக்குள்ள பெருகணுங்க? யாருக்குள்ள பெருகணும்? இயேசு ராஜாவுக்குள்ள பெருகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சி இல்லையா, சந்தோஷம் இல்லையா, நீ என்ன பண்ணு? அவர் சன்னிதானத்தில் வந்துரு. அல்லேலூயா. அவர் எப்போதும் பார்க்கலாம், 24 மணி நேரம் பார்க்கலாம். அல்லேலூயா. 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் யாரை பார்க்க முடியாது. சில நேரத்தில் டாக்டர் என்ன பண்ணுறாங்க? லீவ் போட்டுடலாம். சில டாக்டர் மாறி மாறி வரலாம். ஆனால் என் டாக்டர் மாறாம. அல்லேலூயா. எவ்வளோ கோடி பேருக்கு ஒரே ஒரு டாக்டர் என்ன பண்ணுகிறாரு? மருத்துவம் பார்த்துன்னுக்கிறாரு. அல்லேலூயா. மருத்துவம் பார்க்குறாரா இல்லையா? அல்லேலூயா. எங்கன்னா வேற டாக்டர் கூப்பிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. சின்னத்தில் மோசம் என்ன பண்ணுறாரு? வழக்கை பார்த்து முடியல. ரெகுவேல் சொல்கிறான், இப்படியே நீ பண்ண முடியாது, அதுக்கு என்ன பண்ணு? ஆட்களை பிரித்து நியமிச்சு வை. அல்லேலூயா. ஆனால் என் பரம டாக்டரு அவரே வந்து இறங்கி எல்லா குறைகளையும் கேட்டு எல்லா வேண்டுதலையும் கேட்டு உனக்கு என்ன பலவீனம், எதில் குறை, அதில் நிறைவுள்ளவராய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இங்கே பவுல் சொல்கிறார், என்னை குறித்து உங்களுக்கு உண்டான மகிழ்ச்சி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பெருகணும். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசு உனக்குள்ளே பெருக ஆரம்பிச்சிட்டாருன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்றது, இழந்து போனதை தேடுமே ரட்சிக்குமே நான் வந்தேன். இதெல்லாம் காணாமல் போச்சு, ஆண்டவர் உனக்கு கொடுத்துருவாரு. அல்லேலூயா. இயேசு பெருகணும், இயேசு உனக்குள்ளே வளரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன். போதுமா. இங்கு ஒரு மனுஷன் இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிற? எரிகோவில் இருக்கிறார். எரிகோ எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? சாபத்தீடான இடம். அங்க ஆண்டவர் சொல்லிட்டா ஒரு பொருளை எடுக்காதன்ட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா அந்த தேசத்தை ஜெயிக்கிறாரு, ஒரு பொருளை எடுக்க வேணான்ட்டார். யார் எடுத்துட்டா? யார் எடுத்துட்டா? ஆகான் என்கிற ஆகாவது தள்ளப்பட்டு எடுத்துட்டான். அல்லேலூயா. எடுத்துட்டு வந்து என்ன பண்ணான்? புதைச்சி வச்சான். கடைசியில் ஆண்டவர் அவனை புதைச்சிட்டாரு. கல்லே எடுத்து மூடிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளோ சாபத்தீடான ஒரு தேசம் எரிகோ பட்டணம். இங்கே யார் இருக்கிறா? ஒரு மனுஷன் இருக்கிறான். எப்படியா இருக்கிறாரு? சமுதாயத்தில் உயர்த்தப்பட்ட ஒரு மனுஷன், தலைவனாக இருக்கிறான் பாருங்க. ரெண்டாவது ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். ஆனால் உள்ள என்ன இல்லை? உள்ள என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. அல்லேலூயா. மகிழ்ச்சி எனக்குள்ளே இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுங்க, எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்குது. சொல்லுங்க, எனக்குள்ள மகிழ்ச்சி இருக்குது. சந்தோஷமா சொல்லுங்க. சந்தோஷமாவே கேட்டு வாங்குறோம் பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை சிரிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அல்லேலூயா. சிரிச்சிங்கன்னா எல்லா வியாதியும் போயிடும். அல்லேலூயா. அழுதிங்கன்னா எல்லா வியாதியும் வந்துடும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் ஒரு பொன்முருளை நம்ம கொடுத்துட்டார். இயேசு உள்ள வந்துட்டார், உன் முகம் சிரிச்சு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அதுக்கு ரொம்ப சிரிச்சிடக்கூடாது. அல்லேலூயா. எங்கே போட்டுருவாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆனால் ஒரு மனுஷன் இருக்கிறான், தலைவனும் இருக்கிறான், ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். அல்லேலூயா. சகைவு என்ற பெயருக்கு தூய்மையானவன், அப்பாவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் அந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்க, இவன் பாவியான மனுஷன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஊர் உன்னை என்ன சொல்கிறதோ எதனா சொல்லிட்டோம், ஆனால் பரலோகம் உன்னை பரிசுத்தம்னு சொல்லுது. அல்லேலூயா. ஊருக்காக உலகத்துக்காக என் ஆண்டவருடைய சமூகத்தை தட்டி கழிச்சிடாத. அல்லேலூயா. என்ன ஆனாலும் உன்னை தாழ்வில் நினைத்தவரை துதி, அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா.
இந்த ஒரு மனுஷனுக்குள்ள என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை. நல்ல தலைவன், உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான், ஐஸ்வர்யவனாக இருக்கிறான். ஆனால் உள்ள இயேசு இல்லை. இயேசு இல்லாத வீட்டில் என்ன பண்ண முடியல? இருக்க முடியல. உங்கள் வீட்டுக்குள்ளே இயேசு வரணுங்க. நீங்கள் வாசிங்கள், 3ஆம் வசனம் வாசிங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளலானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியிலே முன்னாக போதுமா? அல்லேலூயா. இப்போ இயேசுவை ஏன் பார்க்க முடியல அவனால? குள்ளம். அல்லேலூயா. ஆனால் இயேசுவை பார்க்கணும்னு நினைச்சா அவன் பணத்தால் பார்த்துருக்கலாம், அவனுடைய சமுதாயத்தில் உயர்த்தப்பட்ட நிலையில் பார்த்துருக்கலாம். ஆனால் எதை பார்க்க முடியல? அவனுக்குள்ள விசுவாசம் இல்லைங்க. அல்லேலூயா. அவனுக்குள்ள ஏதோ ஒரு குறைகள், ஏதோ ஒரு பலவீனம் இயேசுவை பார்க்க முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை வருஷம் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இயேசு உங்களை தொடுறத உணர்ந்துருக்கிறீங்களா? இயேசு உங்களோட பேசுகிறத உன் இருதயத்தில் பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. வரேன், இத்தனை வருஷம் நான் விசுவாசியாக இருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் ஆண்டவர் ஆராதிக்கிறேன். ஆண்டவர் உன்னோட பேசுனதுக்கு உன் இருதயத்தை திறந்திருக்கிறாயா? அல்லேலூயா. ஆனால் அவன் வாழ்க்கையில் பாருங்க, வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க வகை தேடினான். ஆனால் அவன் குள்ளமானபடினான். அல்லேலூயா. அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய தலைவனாக இருக்கிற பார்வை, அவன் ஐஸ்வர்யம் இயேசுவை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவை பார்க்கணுன்னா உன் வளர்ச்சி, உன் அந்தஸ்து, உன் படிப்பு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, அல்லேலூயா, ஏசப்பா அந்த இளையகுமார சொன்னா, தகப்பனே நான் வந்திருக்கிறேன், உம்மிடத்தில் ஒரு வேலைக்காரனாக இருக்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ சகைக்குள்ள என்ன இருந்துச்சு? விசுவாசம் எப்படி வந்துச்சு? விசுவாசம் எப்படி வந்துச்சு? ரொம்ப இந்த சம்பவத்தை நிறைய கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ ரொம்ப ஈஸியான கேள்வி கேட்குற, சகைக்குள்ளே எப்படி விசுவாசம் வந்துச்சு? அல்லேலூயா. எதுக்குயா எங்களுக்கு பிரச்சனை? சகை கேட்டு கேட்டு ரொம்ப கேட்டுட்டேன்யா. ஆனால் விசுவாசம் எப்படி வந்துச்சு? அவருக்குள்ளே இருந்த அந்தஸ்தா, படிப்பா, திறமையா எப்படி வந்துச்சு? எப்படி விசுவாசம் வந்துச்சு? அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் 4ஆம் வசனம் வாசிங்க. அவரை போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்திலே ஏறினான். கவனிங்கள், அவன் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஓடினான். நான் சொல்லுவேன், ஆண்டவ ஆராதனையில் முன்னாடி வந்துரு, நீ இயேசுவை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். விசுவாசம் உனக்கு கிரிய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. முன்னாடி வர்றது கஷ்டமா? பக்கத்து தெருவில், பக்கத்து வீடு, பக்கத்தில் தான் இருக்கிறோம். ஏன் உன்னால் முன்னாடி வர முடியல? அல்லேலூயா. ஏன் உன் விசுவாசம் குறைவாக இருக்குது? அப்புறம் பார்த்துக்கலாமே, ஆராதனை முடிஞ்ச பிறகு பார்த்துக்கலாமே. ஆனால் ஆண்டவர் முன்னாடி ஓடுறவன்னு தான் இயேசு தன்னை வெளிப்படுத்த ஒரு வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு முன்னாடி ஓடணும். எப்படி ஓடணும்? நல்லா செயின் பேருக்கு ஓடணும், நல்லா ஊழியத்துக்கு ஓடணும். இப்போ என்ன பாஸ்டர், குடும்ப சூழ்நிலை, பிரச்சனை எல்லாம் பாரம் எனக்கு தான் வருது, பலவீனம் வருது, என்னால் முன்னாடி ஓட முடியல. அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 10:2 சொல்லுகிறது, அங்கே 12 அப்போஸ்தலர் நாமங்கள் இருந்தன. வாசிங்க 10:2. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட போதுமா? முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். பேதுரு முந்தினவரா? முதல் சீசனா? யார் முதல் சீசன்? அல்லேலூயா. பாருங்க, முதல்ல இயேசுவை அறிந்தவன் யார் என்றால் யாரு? யாரு? அந்திரேயா. நீங்க யோவான் 1ஆம் அதிகாரத்தில் போய் பாருங்க, பேதுருக்கு அந்திரேயா சொல்றான், மேசியாவை கண்டோம். அல்லேலூயா. ஆனா இந்த 3 பேர் கூடி ஜெபிக்கிறதுல அந்திரேயா பேர் இருக்காது பாருங்க. அல்லேலூயா. ஆனா பேதுரு பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் முன்னாடி இருப்பார், எப்பொழுதும் முன்னாடி. நான் சொல்லுவேன், அன்பான திருச்சபையே, அல்லேலூயா, நான் சொல்லுவேன், உங்களுக்குள்ள விசுவாசம் வர்த்திக்க பண்ணணும்னா நீ ஆண்டவர் முன்னாடி தேடி வா. வெள்ளிக்கிழமை பாஸ்டர் நேரம் அந்த முன்னாடி தேடி வா, ஞாயிற்றுக்கிழமை முன்னாடி வா, எல்லாத்துலையும் முன்னாடி வா. நீ முன்னாடி வர 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 கர்த்தர் உன் நாவை, உன் வாயை திறந்து அவருடைய வார்த்தையினால் நிரப்புவார். உன்னை பாட வைப்பார், உன்னை படிக்க வைப்பார், உன்னை ஊழியம் செய்ய வைப்பார். உனக்கு ஒன்றும் தெரியலையா, உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீ பின்னாடியே நிற்காத, முன்னாடி ஓடி வா. அல்லேலூயா. அல்லேலூயா. அதே 4ஆம் வசனம் வாசிங்க. அவர் போகும் வழியிலே முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டாத்தி மரத்தில் ஏறினான். கவனிங்க, எதுல ஏறினா? காட்டாத்தி மரம். காட்டாத்தி மரத்தில் ஏறினான். காட்டாத்தி மரம் என்பது யோசிச்சு பாருங்க, அது ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு மரம்.
அல்லேலூயா. அதனுடைய இலைகள் பட்டைகள் அது ஜுரத்தை சுகமாக்கக்கூடிய ஒரு மருந்து. அல்லேலூயா. வயிற்றுப்போக்கை நீக்கக்கூடிய ஒரு மருந்து, தோல்வியாதி நீக்கக்கூடிய ஒரு மருந்து. அல்லேலூயா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோகத்தில் கதவு செய்யவோ ஜன்னல் செய்யவோ ஒரு உபயோகமுள்ள ஒரு மரம். அல்லேலூயா. கடைசியாக பூமியில இன்னும் நீர்ப்பரப்பு வேரோடு கூட அது என்ன பண்ணிருக்க நாட்டப்பட்ட ஒரு மரம். அல்லேலூயா. இலைகள் கிளைகள் நிறைந்திருக்கிற ஒரு மரம். ஆனால் சகவி என்ன பண்ண தெரியுமா? இந்த மரத்தில் ஏற ஆரம்பித்தான். ஏன்னா ஒருவேளை அவன் ஏறி இருக்கும்போது அந்த மரத்தில் பல விதமான தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் அவனுக்குள்ள விசுவாசம், என் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம், என் வாழ்க்கையில் இருக்கிற குறைவு இருக்கட்டையா, நான் இந்த காட்டத்து மரத்தில் ஏறி தான் ஆக வேண்டும். அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை என்ன செஞ்சான்? கிரியை செய்ய ஆரம்பிச்சான். அல்லேலூயா. எல்லாரும் இயேசு கூட இருந்தாங்க. இவன் ஒருத்தன் தான் என்ன பண்ணான்? ஏற ஆரம்பித்தான். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 17:6 வாசிங்க. மீண்டும் அதே வசனத்தை 17:6. அதற்கு கர்த்தர், கடுகளவு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டாத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது அவர்கள் உங்களுக்கு கீழ்ப்படியும். கவனிங்கள், ஆண்டவர் சொன்னார் கடுகளவு விசுவாசம் அவனுக்குள்ள வந்துச்சுங்க. கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசத்தோட அந்த மரத்தில் ஏற ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. வேரோடு இருந்த அந்த மரத்துக்குள்ள இவனுடைய வேரும் கிறிஸ்துவுக்குள்ளே நாட்டப்பட்டதா இருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு வேறுள்ள அனுபவம் உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களை தான் கேட்குறேன். இல்லை கற்பாரில் விதைக்கப்பட்டவர்களாக ஆழமே இல்லாமல் நீங்கள் ஆண்டவர் ஆராதிச்சுட்டு போகிறீங்களா? இன்னைக்கு செய்தி 10:25 எத்தனை 10 எத்தனை பேர் வந்துக்கிறீங்க? 10-15 எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க? ஆழமான அனுபவம் உனக்குள்ளே இருந்தால் நீங்கள் 8:30 வந்துடுவீங்க. அல்லேலூயா. வேறுள்ள ஒரு அனுபவம் இருந்தால் ஒருவனும் என்ன பண்ண முடியாது? உன்னை அசைக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 19:5 வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். கவனிங்கள், ஆண்டவர் சகேயுவே சீக்கிரமா இறங்கி வா, சீக்கிரமா வா. என்ன அந்த பாஸ்டர் வாரம் சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வர, வேற பிரசங்கம் தெரியாது அவருக்கு. ஏன்னா இயேசு சீக்கிரமா வராரு. மேகங்களோடு வராரு, தூதரோடு வராரு. அல்லேலூயா. உன்னை என்னையும் மேகங்களோடு வந்து அழைத்து கொண்டு போக வராரு. இன்னும் உனக்குள்ள சின்ன சின்ன காரியெல்லாம் தூக்கி போட்டுரு. அல்லேலூயா. நீ வர்ற இந்த சின்ன சின்ன தாமதம் தான் கடைசியில் ஆண்டவர் உன்னை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அது நிலையா இருந்துடும். அல்லேலூயா. லூக்கா 17:32 வாசிங்கள், சீக்கிரம் வாசிங்க. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். லோத்தின் மனைவி யாருக்கு தெரியும்? பக்கத்து வீட்டில் லோத்து மனைவி இல்லைங்க. வேதாகமத்தில் இருக்கிற லோத்து மனைவி யாருக்கெல்லாம் தெரியும்? யாருக்கெல்லாம் தெரியும்? என்ன ஆயிடுனாங்க? இன்ன வரைக்கும் உட்கார சொன்னா உட்கார மாட்டாங்க. ஏன்? உப்பு தூண் ஆயிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 19:15-16 தூதனை கர்த்தர் அனுப்பி அவங்கள வாங்க வாங்கன்றாரு. அவங்க சொல்றாங்க, இருங்க, இன்னும் நெருப்பு வரல, அக்கினி வரல. இதே சொல்லி 2025 முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. தாமதித்து கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. அன்பான திருச்சபையே, நீ கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தாமதத்தோடு இருக்கிறாயா? நிர்விசாரமா இருக்கிறாயா? அசதியோடு இருக்கிறாயா? இன்னும் வார்த்தை வரும்போது அங்க இங்க பேசின்னு இருக்கிறியா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருகிறது. ஆண்டவர் சொன்னா சீக்கிரமா இறங்கி வா. அல்லேலூயா. சீக்கிரமாய், தாமதிக்க வேண்டாம். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வாசிங்கள் அப்போஸ்தலர் 12:7 வாசிங்க. அப்போஸ்தலர் 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி, சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்தது. தூதன் எங்க தட்டினாரு? விலா. எங்க தட்டினாரு? விலானா எது? விலானா எது? விலானா சபை. அல்லேலூயா. அவர் மனுஷனை உண்டாக்கி, மனுஷன் நித்திரை உண்டாக்கி, அவனுக்குள்ள ஒரு விழாவை எடுத்து அந்த விழாவை மனுஷனை ஆக்கி அவர் மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவள் யார்? மணவாட்டி. அவள் யார்? மணவாட்டி. சபையை நீ தான் விழா எலும்பு. இப்போ சொல்லுங்க, நான் தான் விழா எலும்பு. நீங்கள் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்,
சொல்லுங்க, தூங்கணுங்க சொல்லுங்க, தூங்காதும் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இனிமே வார நாட்கள் தூங்க மாட்டேன், அதிகாலை எழுந்து ஜெபம் பண்ணுவேன். ஏன்னா ஆண்டவர் என்னதான் தட்டி எழுப்ப சொல்றாரு. இங்க தூதன் விழா எலும்ப தட்டுறாரு, சபையை எழுந்துரு. எவ்வளவு நேரம் தூங்கி நிற்கிற? எவ்வளவு நேரம் தூங்கி நிற்கிற? எவ்வளவு கையை முடக்கி கொண்டு நித்திரை செய்வாய்? அல்லேலூயா. இன்னைக்கு சபை தூங்குற சபையை கர்த்தர் எழுப்புறாரு. அல்லேலூயா. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவனை போல எழுப்பவே முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், இங்கே தூதன் சொல்றார், சீக்கிரமா எழுந்துரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா அங்கே அந்த கைகள் இருந்து என்ன சங்கிலிகள் அருந்தது. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்கள், அங்கே தூதன் தட்டுகிறான் ஒரே தட்டில். இப்போ பேதுரு எப்படி தூங்குறார்? விசுவாசமா தூங்குறாரா, அவிசுவாசமா தூங்குறாரா? விசுவாசம் தூங்குறாரு. ஆனால் விசுவாசத்தோடு ரொம்ப நேரம் தூங்கி நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தோட உன் தூக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது. நீ என்ன செய்யணும்னா, முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் நகரத்துக்கு போகிற வழியை நீ போகும்போது இரும்பு கதவுகள் தானாய் திறக்க போகிறது. இதோ ஆண்டவர் திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறார். அல்லேலூயா. அதை ஒருவனும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசும்போது உன்னை தட்டுறாரு. அல்லேலூயா. நீ தாமதமாக இருக்காத, அசதியாக இருக்காத. தேவ ராஜ்யம் எப்படி இருக்கணும்? தேவ பலத்தில் இருக்கணும், ஆவியில் நிறைஞ்சிருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உன்னோட பேசி கொண்டு இருக்கிறார். சாதாரணமாக சுவிசேஷம் தான், ஆனால் கர்த்தர் உன்னோட திட்டம் தெளிவாக பேசின்னு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும். யார் யார் வீட்டில் ஆண்டவர் இருக்கிறாரு? சொன்னா நிறைய பேர் அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்களே. அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டில் இருக்கிறாரா? இருக்கிறாரா? ஆண்டவர் பாட்டு கேக்குதா? ஜெபம் நடக்குதா? சோத்திரம் வருதா? ஆத்திரம் வருதா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனமா ஜெபிக்கிறீங்களா? அல்லேலூயா. விடுதலை இருக்குதா? ரட்சிப்பு இருக்குதா? இல்ல விக்கிரகம் இருக்குதா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் வீட்டில் தங்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் வீட்டில் தங்கணும். உன் வீடு பாத்திரமா இருக்கணும். ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டை வாழ்த்து. சமாதானத்துக்கு பாத்திரமான அந்த வீட்டுக்குள்ள இருந்தானா சமாதானம் உண்டாகும். இல்லைன்னா அந்த சமாதானம் திரும்பி வர கடவுது. உன் வீட்டுக்குள்ள சந்தோஷம் இருக்கணும், ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாம் கூடார வாசல்ல இருந்தான், தரிசனத்தை கண்டான். 1ஆம் வசனம் வாசிங்க. 1ஆம் வசனம் வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலில் உஷ்ண வேளையில கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. கவனிங்கள், கர்த்தர் மம்ரேயின் சமபூமியில அவனுக்கு தரிசனமானார். உன் வீட்டுக்குள்ள தரிசனம் இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் உலாவுறதை நீ உணரப்படணும். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் வாசல் இருக்கிற 3 பேர் வர்றாரு. அந்த 3 பேர்ல கர்த்தர் ஒருவராக இருக்கிறார். அவன் முகங்குப்புற விழுந்து அவர்களை மரத்தின் அடியிலே சாய்ந்து இளைப்பாரும்படியாக ஆகாரத்தை கொடுத்து போஷித்து, ஆமென், அந்த இடத்துல அவர்கள் இளைப்பாரி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்கள். ஆண்டவர் உன் வீட்டில் இருப்பாருன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதனோட வேதனையை கூட்டார். நீங்க சொல்லணும், ஆண்டவர் நீங்க வாங்கப்பா, என் வீட்டு அறையில் வாங்கப்பா, எங்க பிள்ளைகள் நடுவில் வாங்கப்பா. இயேசு வந்துட்டாருன்னா இழந்து போன உன் ஜெபம் திரும்பி வந்துடும். இழந்து போன உன் கணவன் மனைவி பிள்ளைகள் வரப்போகிறார்கள். எல்லாம் கடன் பிரச்சனை போராட்டம் உன் வீட்டுக்குள்ள வெளியே போகுது. ராபாகாதா ராபாலா சிகாபாத்து ராபாலா. உன் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள உலக அறிவு உலக ஞானம் இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ள இயேசு இருக்கணும். ஏசப்பா நீங்க வாங்கப்பான்னு கூப்பிட்டு. அல்லேலூயா. ஆதியாகமம் 19:1 வாசிங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரைமட்டம் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ராத்தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள். அல்லேலூயா.
ஏன்னா நீங்கள் வசனம் பார்த்தீங்கன்னா ஆண்டவமார்க்க அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி, அவர் வீட்டு முகமாய் திரும்ப சொல்கிறார் லோத்து. ஆனால் வீட்டு வாசலில் இல்லைங்க, சோதோமின் வாசலில் இருக்கிறார். வீட்டு வாசலில் கூட உட்கார முடியல, சோதோமின் வாசலுக்கு வந்துட்டார். ஆனால் அந்த நீதிமான் வருந்தி கூப்பிடுகிறான். அந்த தேவ தூதர்கள் இறங்கி உள்ளே போகிறாங்க. அவங்க நைட்டு தங்கலாம் நினைக்கிறாங்க, படுக்கலாம் நினைக்கிறாங்க. அங்கே உண்டான பாவம் அக்கிரமம் அவர்களை படுக்க விட முடியவில்லை. அல்லேலூயா. நீ தேவன் உன் வீட்டுக்குள்ளே இருந்தாருன்னா அல்லேலூயா அங்கே நிம்மதியாய் சாப்பிடுவார்கள். ஆனால் அங்கே சாப்பிட்டாங்க, லோத்து வீட்டில் சாப்பிட்டாங்க, ஆனால் தூங்க முடியல. இன்னைக்கு உன் வீட்டுக்குள்ளே நல்ல நித்திரை இருக்குதா? உன் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம் இருக்குதா? அங்கே ஆண்டவர் இருந்தால் சமாதானம் இருக்கும், கர்த்தர் இருந்தால் சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அங்கே பாருங்க, ஆபிரகாம் வீட்டில் தங்கணும்னு நினைச்சலாம் தங்கியிருப்பாங்க. ஏன்னா லோத்து கேட்டு போகணும், சீக்கிரமாக அக்கினி இறக்கணும். ஆனால் அங்கே ஒரு இரவு தங்க கூட முடியலை, கதவை தட்டுறான். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீ எந்த வாசலில் இருக்கிற? நானே வாசல்னு சொல்லியிருக்கிறாரே. இந்த வாசலில் இயேசுவை பார்க்குறியா? ஒரு முகத்தை தரிசிக்கிறியா? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் லூக்கா 19ஆம் அதிகாரம் மீண்டும் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 19ஆம் அதிகாரம் நீங்கள் 6ஆம் வசனம் வாசிங்க. அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சந்தோஷமாய் அவர் அழைத்து கொண்டு போனான். துக்கத்தோடு வீட்டை விட்டு வெளியே வந்தவன் இப்ப சந்தோஷத்தோடு அவர் அழைத்து கொண்டு போனான். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதம்மா. இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா, இயேசுதான் என் ரட்சகர், இயேசுதான் என் ராஜா. சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் நிஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். சர்வ வல்லவர் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் நிஜமானன், சாவை வென்றவர் என் மனவாளன். எங்க உங்க பேர் எழுதி இருக்கணும்? எங்க எழுதி இருக்கணும்? பரலோகத்தில் எழுதி இருக்கணும். அல்லேலூயா. உங்க பேர் அங்க எழுதியிருந்தா அல்லேலூயா இரவும் பகலும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கலாம். கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, துக்கம் இல்லை. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பரலோகத்தில் அவரே சூரியனும் சந்திரமா இருக்கிறார். நீங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. 8ஆம் வசனம். நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் ஏதாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றார். கவனிகள், இங்க 2 காரியத்தை சகை செய்கிறான். ஒன்று கொடுக்கிறேன், இன்னொன்று திரும்ப செலுத்துகிறேன். அல்லேலூயா. இயேசு வந்துட்டாருன்னா யாரா மாறிறான் இவன்? யாரா மாறா? அந்த ஊர் ஜனம் என்ன சொல்லுது? அவனை பாவியான மனுஷன். அங்கே அவனுக்கு கொடுப்பான், இவனுக்கு கொடுப்பான், எனக்கு ₹1 கொடுக்க மாட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சகை சொல்கிறான், நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன், நான் திரும்ப செலுத்துகிறேன். எதை திரும்ப? பாவத்தை திரும்ப நான் கொடுத்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இனி இந்த பாவத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. உங்களுக்குள்ளே ஏதோ வச்சுன்னுக்கிறீங்களா? உங்களுக்கு அடி ஆழத்தில் சில பாவம் இருக்குதா? நீ ரிட்டர்ன் பண்ணிடு. ரிட்டர்ன் பண்ணல, உனக்கு டேஞ்சரு. அல்லேலூயா. இங்கே சகை சொல்லுகிற, ஆண்டவரே நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. ஐஸ்வர்யவனாக இருந்தான், இப்போ அவன் சொல்கிறான், நான் ஏழை கொடுக்குறேன் ஆண்டவரே.
2 கொரிந்தியர் 9:9 சொல்லுது, வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தான், அப்படி நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி. அல்லேலூயா. இப்போ யாரா மாறிட்டானா? நீதிமானா மாறிட்டான். வாரி இறைத்தான், அல்லேலூயா, ஏழைகளுக்கு கொடுத்தான். அல்லேலூயா. சொல்றேன், அவன் பாரு சொன்ன, கொடுக்குற ஆண்டவரே, என்னையே கொடுக்குற ஆண்டவரே, என் ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுக்குறேன். இன்னைக்கு இதுவரைக்கும் வந்திருக்கிற உன் ஆவி ஆத்மா சரீரத்தை நீ கொடுக்காம இருக்கிறியா? இன்னைக்கு ஆண்டவர் கேட்கிறார், உன்னிடத்துல இருக்கிறத கொடு, உன் சமூக ஜீவியத்தை கொடு, உன் ஆவியை கொடு. ஏன் நேசிக்காத இடத்துல போய் கொடுக்கிற? அன்பான வாலிப பிள்ளைகளே, இன்னைக்கு உன்னை நேசிக்கிற இயேசு இடத்துல உன் அன்பை கொடுக்கிறதுக்கு உனக்கு தயக்கமா இருக்கிறதா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்காக ரத்தத்தை சிந்தி ஜீவனை கொடுத்து எங்கேயும் உன்னை வெட்கப்படுத்தாம எல்லா இடத்துல உனக்காக கூப்பிட்ட இடத்துல வந்து நிற்கிறாரு. உனக்காக நீ அவரை கொடுக்க மாட்டாயா? அல்லேலூயா. சின்ன பிரச்சனையில, சின்ன சண்டையில உன்னை விட்டு தூரம் போகிற உலக அன்பை தேடுகிறாயே. அல்லேலூயா. நீ என்ன சொன்னாலும், நீ என்ன மறந்துட்டாலும், அடுத்த நிமிஷமே ஏசப்பான்னு கூப்பிட்டா எந்த தெருன்னு பார்க்காம, எந்த வீதின்னு பார்க்காம நான் இறங்கி வருகிறேனே. இந்த இயேசுவை நீ இழந்துடாத. இந்த இயேசு உனக்காக ஜீவனை கொடுக்கிறவர். இன்னைக்கு வாலிப பிள்ளையே, வாலிப மகளே, ஒரு கொஞ்ச நேரம் அன்புக்காக நீ இயேசுவை விட்டு கொடுத்துடாத. உன் எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறவர், உன் ஆசீர்வாத சந்ததி ஆசீர்வதிக்கிறவர். இன்னைக்கு சத்துரு அநேக பிள்ளைகளை கட்டி வச்சிருக்கிறான், மீடியால கட்டி வச்சிருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்னுடைய இருதயத்தை கேட்கிறார், என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தரமாட்டாங்க. என்னை நிந்திக்கிறவனுக்கு முன்பாக நீ ஞானவனாகி என் இருதயத்தை சந்தோஷப்படுத்து. என்னை நிந்திக்கிற கூட்டத்துக்கு நீ துணை போயிடாத, சந்தோஷப்படுத்து. உனக்காக நான் எந்த சூழ்நிலை நிற்கிறேன், நான் உனக்காக நிற்கிறேன். எலியா நின்னாருங்க, எலியா நின்னாரு. ஆண்டவர் வானத்தை அக்கினி இறக்கினாரு. அல்லேலூயா. எலியா நினைச்சிருந்தா எப்படி ஒன்று வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாம்ல, ஒரு துணையை தேடி போயிருக்கலாம்ல. என் ஆண்டவருக்காக நின்னாரு, அழைப்புக்காக நின்னாரு, தரிசனத்துக்காக நின்னாரு. சொன்னாரு, கர்த்தர் தெய்வமானா கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமான பாகாலை பின்பற்று. நீ கர்த்தருக்கா நின்னுட்டினா கர்த்தர் உனக்காக நிற்பார். அல்லேலூயா. சொன்ன திரும்ப நாளத்தனையா செலுத்துறேன். என் ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பு உள்ள இருக்கக்கூடாது. உள்ள ஒன்று இயேசு இருக்கணும், இல்லை உலகம். அல்லேலூயா. நான் திரும்ப செலுத்துறேன். அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக திரும்ப கொடுத்துட்டினா இழந்து போனதை திரும்ப ஆண்டவர் கொடுத்துருவாரு. அல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாய் அங்கே பார்த்தீங்கன்னா அமலேக்கியர் எழும்பி வந்தாங்க. அவனுடைய மனைவிமாறு, அவனுடைய எல்லா சேவகரும் பிடிச்சாங்க. இழந்துட்டான். ஆனால் கர்த்தரை நோக்கி பார்த்தான். ஆனால் கர்த்தர் இழந்து போனதை எல்லாத்தையும் கர்த்தர் தாவீது கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. இழந்து போன எல்லா நன்மையும் கர்த்தர் உனக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நீங்க 9ஆம் வசனம் வாசிங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு வந்து வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் பண்ணார். என்ன வாக்குத்தத்தம் தெரியுமா? என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? என்ன வாக்குத்தத்தம் பண்ணாரு? கலாத்தியர் 3:16 வாசிங்க. கலாத்தியர் 3:16 சீக்கிரம் வாசிங்க. ஆபிரகாமுக்கு அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. கவனிங்கள், ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. சந்ததிகளுக்கு என்று சொல்லாமல், அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று சொன்னார். அப்போ உன் சந்ததி யாருன்னா அந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்குள்ள ஜாதிகளுக்கு தகப்பனா இருந்தான். ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள அவர் ஆவியினாலே எல்லாரையும் கர்த்தர் என்ன பண்ணாரு? நம்ம அவரோட பிள்ளையாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ கிறிஸ்து நமக்குள்ள எப்படி இருக்கிறாரு? எப்படி இருக்கிறாரு? ஆவியானவராக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுக்குள்ள ஜாதிகளுக்கு அந்த சந்ததி, ஆனால் கிறிஸ்து ஒருவரே அவர் மகிமை அடைந்து சத்தியம் கிருபை நிறைந்தவராய் உங்களுக்குள்ள வாசம் பண்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. யோசிச்சு பாருங்க, நீ ஆபிரகாமின் குமாரனும் குமாரத்தியுமா இருப்பாயினால் உங்க வீட்டுக்குள்ள கர்த்தர் ரட்சிப்பை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதோட முடிச்சிருவா.
ஒரு குறிப்பில் தான் முடிச்சு இவ்வளோ தூரம் உங்களோட பேசியிருக்கிறேன். அல்லேலூயா. சரி, ரெண்டாவது குறிப்பில் கொஞ்ச நேரம் நான் உங்களோட பேசுகிறேன். பேசணும்னு சொல்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். யாரும் கிடையாது பார்க்குறீங்களா? அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 12:24. தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. பர்னபாவும் போதும். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. இன்றைக்கு அன்பான சபையே, உனக்குள்ள விசுவாசம் என்ன செய்யணும்? விசுவாசத்தினால வசனம் பெருகணும். அல்லேலூயா. அப்போ விசுவாசிக்காமல் இந்த வேதாகமும் வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஒற்றனை அடித்து தூசி தட்டுற நிலைமையில் இருக்கும். விசுவாசம் இருந்தால் விசுவாசம் சொல்லும், இந்த வேதத்தை தினந்தோறும் வாசி. அல்லேலூயா. இந்த விசுவாசம் உன்னை என்ன செய்யணும்? உனக்கு அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. நீங்கள் சாதாரணமாக உங்கள் ஃபோனுக்கு வர வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. சில பேர் வசனத்தை அனுப்பும்போது ரிட்டர்ன் சொல்லுவாங்க, ஆமேன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரொம்ப சந்தோஷத்தோடு என்ன பண்ணுவாங்க? பிரைஸ் லார்ட்னுவாங்க. அண்ணா கர்த்தர் என்னோட பேசினார், ஏன்னா வசனம் உன்னை தேடி வருகிறது. அல்லேலூயா. வசனம் கிடைக்காத ஒரு பஞ்சம் வருகுது. அல்லேலூயா. பைபிள் இருக்கும் போதே படிக்க ஆரம்பிச்சிடுங்க. கண் இருக்கும் போதே என்ன பண்ணுங்க? படிக்க ஆரம்பிச்சுடு. ஏன்னா வேதாகமம் கிடைக்காத ஒரு பஞ்சம் தேசத்தில் காணப்பட போகிறது. அல்லேலூயா. இங்கே வேதாகமம் சொல்லுகிறது, பாப்போ பட்டணத்திலே பரியேசு என்னும் பெயர் கொண்ட ஒரு மாயவித்தைக்காரனும் கள்ள தீர்க்கதரிசியுமாய் இருந்தான். நீங்கள் வாசிங்கள் 7ஆம் வசனம் வாசிங்க. 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்போஸ்தலர். அவன் விவேகமுள்ள மனுஷனாகிய செர்கியூ பவுல் என்னும் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களிடத்தில் தேவ வசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இங்கே பவுலும் பர்னபாவும் வசனத்தில் எப்படி இருந்தாங்க? பரிசுத்தாவினால் நிறைந்திருந்தாங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், வசனமும் உனக்குள்ள இருக்கிற பாடலும் உனக்குள்ள இருக்கிற சாட்சி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ எப்படி இருக்கணும்? பரிசுத்தாவில நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நான் பாடும் போது மற்றவங்க கேட்கணும். நீங்கள் சொல்லணும், நான் பாடும் போது எப்படியாவது யாருன்னா ஒருத்தர் கேட்கணும், நீ நல்லா பாடி இருக்கிற. அல்லேலூயா. நல்லா சாட்சி சொல்லியிருக்கிற. நீங்கள் அந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் தேவனை நோக்கி பாருங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் வளர்ந்து பெருகுவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இங்கே பர்னபாவும் பவுலும் தேவ வசனம் எப்படி இருந்ததுன்னா, அதை செர்கியூ பவுல் என்கிற அதிபதி கேட்கறதுக்கு ஆசையாக இருந்தானா. அல்லேலூயா. ஆனால் பரியேசு பேர் கொண்ட மாயவித்தக்காரன் பேர் என்ன? மாயவித்தக்காரன் பேர் என்ன பேரு? மாயம் செய்யறவன். பரியேசு பேர்ல இயேசு இருக்குது. அல்லேலூயா. ஆனால் வாழ்க்கை எப்படி இருக்குது? எப்படி இருக்குது வாழ்க்கை? மாயமான ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் ஆபிரகாம் என்ன பேர் இருக்குது? யாரா வந்திருக்கிறீங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் யாரு? விசுவாசத்துக்கு தகப்பன். ஆனால் பேர் வச்சு என்ன இருப்பாங்க? ஆபிரகாம் பேர் வச்சு ஊரெல்லாம் சுற்றின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசமே இல்லாமல் சுற்றின்னு இருப்பாங்க. அல்லேலூயா. இங்கே அங்கே எங்கே பார்த்தா ஆபிரகாம் அங்கே இருக்கிறார், ஆபிரகாம் அங்கே இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் பரியேசுன்னு பேர் கொண்ட இந்த மாயவித்தக்காரன் என்ன பண்ணுறான்? கள்ள தீர்க்கதரிசியும். அல்லேலூயா. அவன் என்ன பண்ணுறேன்னா விசுவாசத்தில், நீங்கள் 8ஆம் வசனம் வாசிங்க. மாயவித்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் உடைய அந்த எலிமா என்பவன் அதிபதி விசுவாசத்தினின்றி திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். கவனிங்கள், விசுவாசத்தினின்றி திருப்பும்படி. இன்னைக்கு அன்பான சபையே, இன்னைக்கு நீ உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லையில் இருக்கிற இந்த வார்த்தையை தவறாய் போதிக்கிறவர்களை நீ கண்டறிய வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இந்த பரியேசு என்னும் பேர் கொண்டவன் என்ன பண்ணுறேன்னா, இந்த செர்கியூ பையனிடத்தில் என்ன பண்ணான்? நல்லா சாப்பிட்டு என்னாச்சு? பணமாக என்ன பண்ணான்? வாங்கி பழகிட்டான். இப்போ ஒரிஜினல் ஆள் வந்துட்டாங்க. அல்லேலூயா. பவுலும் பர்னபாவும் வந்துட்டாங்க, ஒரிஜினல் ஆள். இப்போ அவங்க பிரசங்கம் எப்படி இருக்குது? சத்தியமாக இருக்குது. அல்லேலூயா. அவனுக்கு ஆசையாக இருக்குது. என்னடா அது, இது வரைக்கும் இவன் பேசியிருந்தான், உப்பு சப்பே இல்லாமல் இருந்தது. ஆனால் இவங்க பேசும்போது பரலோகம் வானம் திறக்கப்படுகிறது. அல்லேலூயா. வசனத்தில் எவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது, எவ்வளோ அதிசயம் இருக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த வேதாகமம் பார்த்தின சாதாரண புத்தகம், ஆனால் இது சமுத்திரத்தை காட்டிலும் பெருசு. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா?
நீங்க கையில சாதாரணமா பிடிக்கிற இந்த புத்தகம், இந்த பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது, மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான், மனுஷனுடைய வாழ்க்கை துணை எப்படி தேடணும், எல்லாவற்றையும் கற்று தெரிந்த ஒரு நல்ல வேதாகம புத்தகம். இதுக்கு பேர் என்ன? என்ன பேரு? நிறைய புத்தகத்துக்கு நிறைய பேரு, ஆனா இந்த புத்தகத்துக்கு பரிசுத்தம்னு பேரு. அசுத்தம் உள்ள வராது. அல்லேலூயா. அசுத்தம் உன்னை தொடவே முடியாது. இந்த புத்தகத்தை நீ படிக்கணும்னா நல்லா ஜெபம் பண்ணி படிக்கணும். அல்லேலூயா. நீ ஜெபம் பண்ணாம படிச்சீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அல்லேலூயா. தூக்கம் வராதவங்கள நல்லா படிங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, எங்கயா ஜெபம் பண்றியா, ஆனா பைபிள் வாசிச்சா தூக்கமா கொட்டாயா வருது. அல்லேலூயா. வேதம் சொல்லும்போது வேதத்தை நேசிக்கிறவளுக்கு மிகுந்த சமாதானம். நீ எடுக்கும் போது என்ன பண்ணணும்? முத்தம் கொடுக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல பேக் வாங்குறோம், நல்ல பேகு, நல்ல புடவை, நல்ல பேண்ட் ஷர்ட், நல்ல இது பண்றோம். ஆனா பைபிளுக்கு பார்த்தீங்கன்னா மேல எப்படி இருக்குது? கிழிஞ்சு இருக்குது, கிறுக்கி இருக்குது, உள்ள இருக்கிற ஆதார் கார்டு இருக்குது, போட்டோ இருக்குது, 10 ரூபாய் சில்லறை இருக்குது. அல்லேலூயா. இது வைக்கப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை பெட்டி, அது பொன்னினால் செய்யப்பட்டது. அல்லேலூயா. அந்த உடன்படிக்கை பெட்டிய தொட்ட உசியா என்னாச்சு? ஒரே அடி அடிச்சாரு. தொட்ட போதே நீ ஒரு பயம் இருக்கணும், என் வார்த்தைக்கு நடுங்கிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். அல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள இந்த புத்தகம் உன் கையில் இருக்கணும். பைபிள் இங்கே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. சில பேர் வச்சுட்டு போகிறது பைபிள் இங்கே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஃபோனை வச்சுட்டு போகிறீங்களா? பைபிளை வச்சுட்டு போகிறோம், ஃபோனை வச்சுட்டு போகிறீங்களா? நீங்கள் அடுத்த வாரம் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. அடுத்த வாரம் இருக்குது. இல்லை பாஸ்டர், மெயினான மெசேஜ் உள்ளே இருக்குது, வாட்ஸ்அப் மெசேஜ் உள்ளே இருக்குது, அது ஒன்றும் விட முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இனிமேல் பைபிள் எங்கே இருக்கக்கூடாது? உள்ளே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பைபிளுக்கு ஒரு பேக் வை, பெண்ணு வை, நோட்டு வை, நீ எழுது. கர்த்தர் உன்னை எழுதுகிறவளாய் மாற்றுவார். தானியேலை சகல எழுத்துல ஞானத்திலோ கர்த்தர் தேறினவனாய் மாற்றினார். உனக்கு படிக்க தெரியல, எழுத்தை கூட்டி படி. ஆண்டவர் உனக்கு தமிழை படிக்க கர்த்தர் உதவி செய்ய போறார். அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. இங்கே செர்கியு பவுல் கேட்டிருந்தான், இதெல்லாம் கேட்காத, அங்கே பாரு குழந்தை விளையாண்டுக்குது பார். யார் சொல்றது? பரியேசு சொல்றான், குழந்தை விளையாடு பார், அங்கே பார் தண்ணி எடுத்துன்னு போறாங்க பார், அப்படியே திசை திருப்புறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. வாசிங்கள், நீங்கள் 9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ. அல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க. இதோ இப்பொழுது கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான். உடனே மந்தாரமும் இருளும் அவன் மேல் விழுந்தது, அவன் தடுமாறி கைலாகு. கவனிங்க, செர்கியு பவுல் இது வரைக்கும் வார்த்தை கேட்டுக்கிறான், கள்ள உபதேசம், தவறான உபதேசத்தை கேட்டுக்கிறான், ஒரு மிரக்கலும் பார்க்கல. ஆனா இப்ப பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்து பேசுகிறார். உடனே மந்தாரமான ஒரு சூழ்நிலை, இருள் சூழ்நிலை, சூரியனை பார்க்க முடியாம குருடனை போல தடுமாறுகிறான். பார்க்கிறான் அந்த செர்கியு பவுல், என்னையா வார்த்தை, இவ்வளவு நாளா இவன் வார்த்தை கேட்டுதான் இருக்கிற நிதியெல்லாம் இவனுக்கு கொடுத்துன்னு இருந்தேன். அல்லேலூயா. என்ன அடுத்த வசனம் வாசிங்கள. அப்பொழுது அதிபதி கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு விசுவாசித்தார். அல்லேலூயா. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் அவர் நமக்குள் வசிக்கிறார். ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் அவர் நமக்குள் இருக்கிறார், அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை மாற்றினார் அதிசயம். தண்ணீரை வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை வாழ்க்கையில் அப்படி ஆண்டவர் செய்ய போகிறார்.
மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செர்கியு பவுல் அதிசயப்பட்டு பூரிப்படைகிறான். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வார்த்தை சத்தியம். இந்த சத்தியமுள்ள வார்த்தைக்கு நீ நடுங்கினா கர்த்தர் அதிசயத்தை செய்ய போகிறார், அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வேதம் வாழ்க்கையில அற்புத அடையாளங்களை செய்யக்கூடிய வேதம். அல்லேலூயா. இனி இந்த வேதத்துக்கு நீ எப்படி நடுங்கணும்? ஆவியானவர் நீ உன்னை நிரப்பப்படும் போது பவுல் பரிசுத்தாவினால் நிறைந்து உற்று பார்க்கிறார். உனக்குள்ள ஆவியானவர் நிரப்பினார்னா உன் கண்ணு என்னவா மாறினா ஸ்கேன் எடுக்கிற கண்ணா மாறிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் உன்னிடத்தை தந்திரமா ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. நீ பார்த்தினாலே உள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஆடா ஓனாயா தெரிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆடுக்கும் ஓனாய்க்கும் வித்தியாசம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? அல்லேலூயா. ஸ்திரமாக தான் எல்லாத்துக்கும் உறுதியாகிறாங்க. அல்லேலூயா. அதன் கிரியைகளை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனம் சொல்லி மூன்றாவது குறிப்பை நான் முடிங்க. 2 கொரிந்தியர் 9:8. 2 கொரிந்தியர் 9:8 வாசிங்க. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரைகளிலும் பெருகுகிறவர்களாயும். போதுமா? சகலவித நற்கிரியைகளிலே பெருகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. சகலவித நற்கிரிய பெருகுமானால் சகலவித நன்மையும் கிருபையும் கர்த்தர் உங்களிடத்தில் பெருக செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நற்கிரி என்ன பண்ணணும்? பெருகணுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு செய்ய பண்ற, ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கணும். நீ முன்னாடி எப்படி இருந்துட்டியோ இல்லை, ஆனால் ஆண்டவர் எப்படி வாழ்ந்தார், எப்படி நடந்தார், மற்றவங்களை எப்படி காயம் இல்லாமல் குணமாக்கக்கூடிய வார்த்தையாக இயேசு மாறினார். அல்லேலூயா. நீங்கள் பேசுறது கூட மற்றவங்களை எப்படி இருக்க உடைக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. உடைக்கிறத கூட ஒட்ட வைக்கிறவங்கள மாறணும். அல்லேலூயா. அருந்து போனதை விட கட்டுறதா மாறணும். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை மருந்தா வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. உன்னை பார்க்கும் போது அவங்க சொல்லணும், அவங்க பேசினாங்கனாலே எனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கும், அவங்க ஜெபம் பண்ணாலே எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. வாழ்ந்த ஒரே ஒரு ஸ்திரியை சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. தொற்கால் என்னும் தபித்தால் எடுத்து வாசிங்க. யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தால் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தார். நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். கவனிங்கள், தொற்கால் என்னும் தபித்தால் என்ற ஒரு சீசி இருந்தால். அல்லேலூயா. அவள் நற்கிரியைகளும் என்ன செய்திருந்தா? தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டிருந்தாள். அல்லேலூயா. யாருங்க? சீசி. சீசி என்ன செஞ்சிருக்கணும்? சீசிகளை உருவாக்கி இருக்கணும். மாத்திரமல்ல, சீஷர்களையும் உருவாக்கின ஒரு பெண். அல்லேலூயா, அல்லேலூயா. அவள் வாழ்க்கையில் செய்த நற்கிரைகளை பெருகினாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? இறந்துட்டாங்க, வியாதியில் இறந்துட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் அந்த வியாதியின் படுக்கையை மாற்றினார். நீ நற்கிரியை செய்யும் போது, நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழும்போது, உன் பலவீனத்தில் மற்றவர்கள் ஜெபிக்கும்படி கர்த்தர் ஆட்களை எழுப்புவார். நீ ஏதோ வந்து போன, யாருக்கு தெரியாம வந்து போன இருக்கக்கூடாது. நீ வருகிறதும் போகிறதும் மற்றவர்களுக்கு தெரியும் போது, அல்லேலூயா, உன் செய்த நற்கிரியர்கள் பார்க்கணும். எங்கெங்கேயோ நேரம் எடுத்து போறோமே, கர்த்தருடைய ஆலயத்தில் கொஞ்சம் தாமதமாக போனா என்ன? அல்லேலூயா. கொஞ்சம் பேசி விசாரிங்க, எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்கள் விசாரிக்கும் போது தேவனுடைய அன்பு கடந்து வரும். அல்லேலூயா. இந்த தபித்தால் என்ன செய்து கொண்டிருந்தால்? 39ஆம் வசனம் வாசிங்க. பேதுரு எழுந்து அவர்களுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லோரும் அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். கவனிங்கள், அவள் செய்த பாருங்க ஆடையை,
அநேகருக்கு ஆடை மாத்திரல ரட்சிப்பின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தால், அல்லேலூயா, அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். ஐயா, எங்களுக்கு ஆடையை கொடுத்துட்டாங்க, எங்களுக்கு இயேசுவை அறிவிச்சிட்டாங்க. இது போல அறிவிக்கிறதுக்கு இன்னும் ஒருத்தர் எழும்பல. அல்லேலூயா. இன்னும் ஒரு தபித்தால் எழும்பிட்டா எங்கள் தபித்தாலை நாங்கள் சந்தோஷத்தோடு அனுப்பி வச்சிடறோம். அல்லேலூயா. இப்போ தபித்தால் எங்களுக்கு எழும்பி தான் ஆக வேண்டும். நான் சொல்கிறேன், ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை, எப்படி வாழ்கிற முக்கியம் இல்லை, எப்படி முடிக்கிற முக்கியம். அல்லேலூயா. எப்படி இந்த தெருவில் வாழ்ந்த, எப்படி இந்த ஜனங்களை சந்திச்ச இல்லை, என் வாழ்க்கை முடிவில் ஒருத்தர் சொல்லணும், நீங்கள் வாழ்கிறது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை, ஒரு ஆசீர்வாதம் உள்ள வாழ்க்கை. நீங்கள் இருக்கிறது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது. உங்களை குறித்து அப்படி கேள்விப்பட்டுக்கிறீங்களா? உங்களை குறித்து சொல்லணுங்க. உங்கள் செய்கிற ஆண்டவருக்கு உனக்கு கொடுக்குற வருமானத்தில் வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியங்களை செய். ஏழைகள் நேசி, தரித்திர கொடு. ஆண்டவரை நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன் ஜீவியம் ஆசீர்வாதம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாறட்டும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 40ஆம் வசனம் வாசிங்க. நான் முடிக்கிறேன். எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி, தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். கவனிங்கள், இங்கே பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் பேதுரு என்ன பண்றாரு? அழைக்கிறாரு. ஏன்னா யோசிச்சு பாருங்க, அந்த தபித்தால் இருந்த இடத்துல பரிசுத்தவான்கள் நிறைந்திருக்கிறார்கள், விதவமார்கள் நிறைந்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த தபித்தால் சம்பாதித்து இருக்கிறார் தெரியுமா? ஒரு சாதாரண குடும்பத்தை, ஒரு சாதாரண மக்களை ஒரு பரிசுத்த ஜாதியாய் ஆயத்தப்படுத்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்துல ஒரு பரிசுத்த கூட்டமாய் கர்த்தர் உன்னை எழுப்பும்படியாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சில பாவங்கள், சில சோர்வுகள், இன்னும் சில அடிமட்டமான சூழ்நிலையில் நீ பார்க்குற இல்லை, நீ ஒரு பரிசுத்த கூட்டமாக எழுப்புது தான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் அழைக்கிறான். இந்த ஸ்திரீ ஒரு பரிசுத்த வாட்டி. அல்லேலூயா. நீங்க அடுத்த வசனம் வாசிங்க. அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்கள் முன் நிறுத்தினான். இது யோப்பா பட்டணம் எங்கும் தெரிய வந்தது. அப்பொழுது அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். போதுமா, அநேகர் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். அல்லேலூயா. அவ உயிரோடு இருக்கும்போது விசுவாசம் வந்துச்சு, அவங்க மரித்த பிறகும் அநேகருக்குள்ள விசுவாசம் வந்துச்சு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு ஒரு விசுவாசம் உள்ள பாத்திரமாக மாறணும். ஆனால் தான் சீசை கேட்குறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீங்கள் இருக்கும்போது விசுவாசம் உண்டாகணும். நாம் எந்த சூழ்நிலை இல்லையோ அந்த சூழ்நிலை விசுவாசம் பேசணும். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை மிஷினரி மாறுங்க இல்லை, ஆனால் அவங்க செய்த விசுவாசத்தை பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. வில்லியம் கேரியை குறித்து பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய பரிசுத்தவான்கள் இன்னைக்கு நம்ம இந்த ஆராதனை பண்றது எத்தனையோ பரிசுத்தவான்களுடைய செய்த கிரியைகள். அல்லேலூயா. ஆபேல் மரித்தும் பேசி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்கள் மரித்து இருக்கிறார்கள், இன்னும் அவர்கள் மூலம் நம்ம பேசி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர்கள் மூலம் கர்த்தர் நம்மை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி. ஆனால் விசுவாசத்தின் கிரியை நமக்குள்ள இருக்கிறதா? இன்னைக்கு அப்போஸ்தலர் சொன்னார்கள், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இன்றைக்கி நம்முடைய விசுவாசம் பெருகணும், கர்த்தருக்குள்ளே பெருகணும். ஆண்டவர் பெரிய காரியம் சொல்லலை, ஒரு கடுகளவு விசுவாசம் உனக்குள்ளே பெருகணும். அல்லேலூயா. நீ கடுகளவு விசுவாசம் உனக்குள்ளே இருந்தால் கர்த்தருடைய வாழ்க்கையில் அதை வர்த்திக்க செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அவர் உண்டென்றும் தாம் வேண்டிக் கொண்டதுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். நாம் விசுவாசிக்கும் பொழுது பிசாசு நம்ம இடத்துல நிற்கிறதுக்கு அவனுக்கு அனுமதி இல்லை. நீங்கள் விசுவாசிக்கும் போது இயேசு அங்கே இறங்கி வந்துடுறாரு. இயேசு அந்த இடத்தை ஆளுகை செய்கிறார். இயேசு மாத்திரம் வருது அல்ல, இயேசுவோட தூதர்களும் இறங்கி வருகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண எம்எல்ஏ வரும்போது ஒரு திரள் கூட்டத்தார் வருகிறார்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் வரும்போது ஒரு பெரும் கூட்டம் தூதர்கள் இறங்கி வருகிறார்கள். இப்படி வல்லமை உள்ளவர் வரும்போது பிசாசுக்கு அங்கே இடமில்லை. அங்கே ஆண்டவர் வரும்போது அவர் இரைச்சலின் சத்தம் கேட்கப்படும். அல்லேலூயா. அன்றைக்கு அந்த யோவான் பாருங்க, பத்மு தீவில் அவர் வல்லமை உள்ளவராக தரிசிக்கிறார். அந்த மகிமை அக்கினி ஜுவாலை போல அவர் கண்கள் இருக்கிறது. அதை பார்த்து யோவான் செத்தவனை போல விடுகிறார். அல்லேலூயா.
அப்போ ஆண்டவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் யூதராஜ சிங்கமாய் நம்மளோடு இருக்கிறார். நீ எதை குறித்து கலங்க தேவையில்லை, எதை குறித்து நீ பயப்பட தேவையில்லை. அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பராக்கிரமசாலியா இருக்கிறார். ஓ ராபாகாதாரா நாமாகாதாரா. ஓ ஹalleluya. ஒருவன் முறியடிக்கிறது போல கர்த்தர் மீதியானை முறியடிக்கும்படியாக மணலத்தனையாயிருந்த மீதியானேர அன்று சொன்னா, ஒரு மனிதனை முறியடிக்கிறது போல நான் உன்னை கொண்டு முறியடிப்பேன். ஹalleluya. ஒரு கல்லில் கோலியாத்தை கர்த்தர் தாவீதை கொண்டு முறியடித்தார். ஆண்டவருக்கு முறியடிக்கிறது பெருசு இல்லை, ஜெயம் கொடுக்கிறது பெருசு இல்லை. உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? உனக்குள்ள விசுவாசம் இருக்குதா? விசுவாசம் வர்த்திக்கப்படுதா? இல்ல இதே எத்தனையோ வருஷமா தான் அந்த விசுவாசம் இருக்குதா? ஆண்டவரும் கூட இருக்கணும்னா, ஆண்டவரும் கூட நடக்கணும்னா உனக்குள்ள விசுவாசம் இருக்கணும். அவர் உண்டென்றும் தமக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்கணும். உன்னை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான். அவரும் கூட வந்து தான் இருக்கிறாரு. நீ போற இடத்துல வந்து தான் இருக்கிறாரு. சில வார்த்தைகள் விசுவாசம் இல்லாமல் இருக்கிறது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது, தற்கொலை ஏற்ற வார்த்தை இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றான், நான் கூட இருந்தா அப்படிப்பட்ட வார்த்தை உனக்குள்ள இருக்கக்கூடாது. முடிஞ்சு போன வார்த்தை இருக்கக்கூடாது. நடக்க போகிற வார்த்தை உனக்குள்ள இருக்கணும். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களால் ஒன்றும் இல்லைப்பா. உம்முடைய வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கவும் எங்களுக்குள்ள வர்த்திக்க பண்ணுவீராக. என் சபையாருக்குள்ள அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக. வாலிப பிள்ளைகளுக்குள்ள வர்த்திக்க பண்ணுவீராக. ஆசீர்வதிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.